ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோ என்னென்னா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். ஸோ ஒரு டிஸ்கஷன் வீடியோ தான். என்ன அப்படின்னா, பிகினர்ஸ் எப்படி இந்த 200 days ஜிஎஸ் ஸ்டடி பிளானை கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ அந்த ஸ்டடி பிளான்லேயே கொடுத்துருப்பேன் 200 days அப்படிங்கிறது நான் 180 daysக்கு தான் கொடுத்துருப்பேன். ஸோ மீதி இருக்கிற அந்த 20 நாள் அப்படிங்கிறது நீங்கள் கேப் எடுத்து படிக்கிறப்ப உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு 4 to 5 hours படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி 4 to 5 hours ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த 180 daysல நான் கொடுத்ததை 200 days இல்லைனா ஒரு 210 daysக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா, பிகினர்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஓரளவுக்காவது படித்தவங்க அவங்க படித்த டாபிக் வர்றப்ப ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். அந்த நாள்லலாம் நமக்கு தமிழுக்கும் மேக்ஸுக்கும் அதிக டைம் கொடுத்து நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இதில் இருக்கிற இந்த மீதி டைமை நம்ம இது ரெண்டுக்கும் அலோகேட் பண்ணி படிச்சுக்கலாம். பட் என்ன அப்படின்னா, நான் இப்போ தான் பிகினராக இருக்கேன் அப்படிங்கிறவங்க தமிழுக்கும் மேக்ஸுக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த 180 daysல நான் கொடுத்ததை அப்படியே ட்வைஸ் பண்ணி 360 daysக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 3 hours 2.5 to 3 hours படித்தா போதும். மீதி டைமை தமிழுக்கும் மேக்ஸுக்கும் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ பிகினர்ஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னா, இந்த 180 daysை 360 daysஆக மாற்றிக்கலாம். ஸோ அந்த வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படியே ட்வைஸ் த டைம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ 180 daysை 360 daysக்கு மாற்றி நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதை ஒரு நாளைக்கு 2.5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், நம்மளால் அதை முடிச்சிட முடியும். அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் எந்தெந்த டாப்பிக்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேனோ, எதெல்லாம் நான் அழுத்தம் கொடுத்து சொன்னேனோ அதெல்லாம் முதல்ல நல்லா படிங்க. மீதி டாப்பிக்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த நாளில் தமிழ் மேக்ஸு நல்லா படிச்சுக்கோங்க. நான் ஸ்ட்ரெஸ் பண்ண சொன்ன டாபிக் குறிப்பாக 10th ஹிஸ்ட்ரி, 12th ஹிஸ்ட்ரி, 10th ஜாகிரஃபி, பாலிட்டி அப்படின்னா என்டையர் சிலபஸ். ஸோ பாலிட்டிக்கெலாம் என்டையர் சிலபஸ். அதேமாதிரி +1 +2 எக்கனாமிக்ஸு. ஸோ இதெல்லாம் படிக்கிறப்ப அதேமாதிரி யூனிட் 6 வர்றப்ப இந்த தமிழ் ரிலேட்டட் டாப்பிக்கு, ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் டாபிக். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட மீதி இருக்கிறத நம்ம படிச்சுக்கலாம். ஏன்னா தமிழும் மேக்ஸும் இம்பார்ட்டண்ட். மேக்ஸ்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் இந்த டாப்பிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கணும். மீதி டயத்தை நம்ம தமிழுக்கும் மேக்ஸுக்கும் அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அடுத்து என்ன அப்படின்னா, டேப்லெட்டை யூஸ் பண்ணி நான் நோட்ஸ் எடுக்கிறேன். அதாவது இப்போ மொபைல்லே நோட்ஸ் எடுக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு பென் டேப்லெட் வாங்கி வச்சு அதை கனெக்ட் பண்ணி நான் நோட்ஸ் எடுக்கிறேன், இல்லை நான் சிஸ்டம்லேயே ஹைலைட் பண்ணி பிடிஎஃப்பில் ஹைலைட் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓகேவா அப்படின்னா, ஒன்று நம்மளால் ரொம்ப நேரம் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியாது. ஸோ லாங் டைம் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி அந்த இதில் படிக்க முடியாது. அதே மாதிரி நமக்கு ஐ ப்ராப்ளமும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கண் எரிச்சல் ஆயிரும் கொஞ்சம் நேரம். ஸோ அதனால் நம்மளால் கண்டிப்பாக படிக்க முடியாமல் போயிடும். ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ பேசிக்காக எப்பயும் நம்ம போல் நோட்ஸ் அப்படிங்கிறதே ஒரு நோட் புக்கில் எடுக்கிறது தான். ஸோ நோட்டை எடுத்து ஒரு நோட்ஸ் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புக்கு இல்லைன்னா 1-2 சாப்டருக்கு தான் நான் இந்த புக்கில் ஒரு சாப்டர் 2 சாப்டர் தான் தேவை அப்படிங்கிற இடத்துல கூட நம்ம ஒரு லேப்டாப்பை யூஸ் பண்ணி அந்த இதில் எடுத்துக்கலாமே தவிர, மற்ற நேரம் எல்லாமே புக்கை வச்சு படித்து பழகுங்க. ஸோ புக்கில் ஹைலைட் பண்ணி படிங்க. புக்கை வச்சு நோட்ஸ் எடுத்து அதை வச்சு படிங்க. ஏன்னா நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 to 3 times படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ 2 to 3 timesங்கிறப்ப நம்ம அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் புக்கை வச்சே படிக்கிறது தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி என்ன அப்படின்னா, இந்த பென்னு டேப்லெட் வாங்குகிற ப்ரைஸுக்கு நம்ம புக்கே வாங்கிடலாம். அந்த ப்ரைஸுக்கு புக் வாங்கணும் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லா சிலபஸில் இருக்கிற என்னென்ன புக்கெலாம் தேவைப்படுதோ அந்த புக்கு எல்லாமே ஓரளவுக்கு வாங்கிடலாம். இல்லை பழைய புக்கு கடையில் வாங்கிக்கலாம். வீட்டு பக்கத்தில் யாராவது ஸ்கூல் பசங்க இருந்தால் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு மாடர்னாக தெரியும். நான் இப்போ ஒரு டேப்லெட்டை யூஸ் பண்ணி அதில் ஹைலைட் பண்ணுறேன், இல்லை டேப்லெட்டில் உட்காந்து நான் அதில் அந்த ஒயிட் போர்டு இல்லை இந்த நோட்ஸுக்குன்னே ஆப்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணி நான் எழுதுறேன் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ஒரு நல்லா தெரியுமே தவிர, அது ஒரு ஃபேண்டசி தான். பார்க்க நல்லா தெரியுமே தவிர அது படிக்கிறதுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. நம்ம எப்பயுமே வழியாக ஃபாலோ பண்ணுற மெத்தடு, நம்ம ஒரு நோட்ஸ் எழுதுறது தான், நம்ம புக்கை வச்சு படிக்கிறது தான். ஸோ அதனால் அதுதான் நமக்கு எப்பயுமே செட் ஆகும். ஸோ இது அட்வைசபிள் கிடையாது. அதே நேரத்தில் நம்ம அந்த மாதிரி டேப்லெட்லாம் யூஸ் பண்ணி நோட்ஸ் எழுதுகிறப்ப நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம ஹேண்ட் ரைட்டிங் நம்ம எழுதுனது தான். பட் அதில் பார்க்குறப்ப அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்காது. இதே நீங்கள் நோட்டில் எழுதிட்டீங்க அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து எப்படி பழகிருக்கோம், நோட்
நோட்டில் நம்ம எழுதின ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே இருக்க போகுது. ஸோ அப்போ அது வந்து நமக்கு படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், நம்மளோட மெமரியுமே அதுக்கு தான் நம்ம பழகிருக்கோம். ஸோ அதனால் இது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ புக்கில் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கலாம். புக்கை பார்த்து புக்கிலேருந்து படித்து அதை வச்சு ஒரு நோட் புக் எடுத்து இல்லை ஒரு பேப்பரில் நோட்ஸ் எழுதி படிக்கிறது தான் பெஸ்ட்டு. அடுத்து தமிழுக்கு ஸ்டடி பிளான். ஸோ என்ன அப்படின்னா அவுட் சோர்ஸ் இதில் நிறையா இருக்குது. ஸோ ஒன்று ஒவ்வொருத்தவங்க நிறையா சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இந்த அவுட் சோர்ஸுங்கிறது மாறிக்கிட்டே வேறு இருக்குது. ஸோ அதனால் பேசிக்காக நான் ஒரு ஸ்டடி பிளான் இங்கே சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக அங்கே நான் அந்த நோட் ஹவு டு மேக் நோட்ஸ் அந்த வீடியோவிலேயே நான் அது சொல்லியிருப்பேன். பட் இந்த இடத்துல இதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். இதை கம்ப்ளீட் பண்ணவங்க அவுட் சோர்ஸ் தாராளமாக போகலாம். ஸோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் பேசிக்காக என்ன அப்படின்னா எனக்குனே சொன்னது தான் 6th to 10th நியூ புக்கு, 6th to 10th ஓல்டு, அதுக்கப்புறம் +1 +2 நியூ புக்கு, +1 +2 ஓல்டு. ஸோ இந்த +1 +2 ஓல்டு படிக்கிறப்ப +1 +2 புது சிறப்பு தமிழ் நியூ சிறப்பு தமிழையும் ஈக்குவலாக கான்சன்ட்ரேட் பண்ணிடணும். ஸோ அப்போ இதில் சிலபஸ் வைஸ் தான், இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் தான். என்ன சிலபஸில் இருக்கோ அந்த வார்த்தை இந்த இடத்துல இந்த புக்கில் கவர் ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் படிக்கணும். ஸோ போத் டேரெக்டாக கவர் ஆச்சுனாலும் படிக்கணும், இன்டேரக்டாக கவர் ஆச்சுனாலும் படிச்சிடணும். நான் இன்டேரக்டாக கவர் ஆகிறதெல்லாம் நான் அப்புறம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். படிக்கிறப்பயே இன்டேரக்டாக கவர் பண்ணதையும் சேர்த்து படிச்சிடணும். சிலபஸில் இன்டேரக்டாக ஒரு இது வந்து ஒரு லெசன் கவர் பண்ணுது அப்படின்னா அதையும் சேர்த்து படிச்சிடணும். ஸோ இந்த ஆர்டரில் படிக்கிறது பெஸ்ட்டு. என்ன அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து இப்படி போகிறப்பே நல்லது, அதேமாதிரி நியூ புக்கு ஓல்டு புக் இப்படி வர்றப்பே நல்லது. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து படிச்சுக்கிட்டே போகிறப்ப நமக்கு அடுத்தடுத்து ஹையர் லெவல் படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஒன்று அதேமாதிரி 6th to 10th நியூ புக் படிச்சுட்டு அப்புறம் ஓல்டு புக் அதுக்கப்புறம் +1 +2 வர்றப்ப அடுத்தடுத்து நம்ம படிக்கிறது கொஞ்சம் வேகமாக படிச்சிடலாம், அது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அளவுக்கு இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் இப்படி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இது ஒன் சைடாக படிக்கணும், இது ஒரு 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 இதாக படிக்கணும். இதே டைமில் சைமல்டேனியஸாக நான் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுறேன், அதே நேரத்தில் ஏதோ ஒரு மெட்டீரியல் ஸோ அது சிலபஸ் வைஸ் கவர் பண்ணி கொடுத்துருக்கணும். அந்த மெட்டீரியல் சிலபஸ் வைஸ் கவர் பண்ணி கொடுத்துருக்கணும். அந்த மெட்டீரியலில் மேக்ஸிமம் இந்த இதில் இருக்கிறது இந்த புக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா தான் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த மெட்டீரியல் வைஸ் படிக்கிறப்ப நான் டாபிக் வைஸும் தரவு பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ டாபிக் வைஸும் நான் படிச்சிடுவேன். ஸோ அப்போ நான் புக்கை வச்சும் படிக்கிறேன். புக்கில் வந்து டாபிக் தேடி தேடி நான் படிக்க போகிறதில்ல. ஒரு டாப்பிக்னு எடுத்துக்கிட்டேன்னா அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ நான் அப்படி படிக்க போகிறதில்ல. புக்கு வைஸ் வரிசையாக படிச்சுக்கிட்டே வர்றேன். அப்படிங்கிறப்ப எனக்கு புக்கு கம்ப்ளீட் ஆகும். எல்லா சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கையுமே நான் டச் பண்ணிடுவேன். இப்போ 6th to 10th நியூ புக் படிச்சுட்டு 6th to 10th ஓல்டு புக் படிக்கிறப்பயே சிலபஸில் என்னென்ன டாப்பிக்லாம் இருக்கோ அந்த டாபிக் எல்லாமே ஓரளவுக்கு நான் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சிடும். அது பட் மெட்டீரியல் படிக்கிறப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக தரவு பண்ணிட்டு வரலாம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம படிச்சுக்கிட்டே வந்துடலாம். அப்படி நம்ம படிக்கிறப்ப நான் அடுத்தடுத்து இந்த +1 +2 போகிறப்பையும் சிறப்பு தமிழ் போகிறப்பையும் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் மெட்டீரியல்லே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த விஷயமும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் 2 அப்ரோச். ஒன்று ஒரே நேரத்தில் 2 விஷயம் பண்ணுறோம். ஒன்று ஸ்கூல் புக்கு அது எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஏதோ ஒரு மெட்டீரியல் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குது, உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுது. எல்லா மெட்டீரியலுக்குமே சாம்பிள் பேஜஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலை வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம டாபிக் வைஸாக ஒவ்வொன்றா படிக்கிறோம். ஸோ இதுக்கு அப்புறம் +1 +2 சிறப்பு தமிழுக்கு அப்புறம் நம்ம படிக்க வேண்டியது +1 +2 ஓல்டு சிறப்பு தமிழ், அதுக்கப்புறம் பழைய எடிஷன் புக்கு. ஸோ இந்த பழைய புக்குக்கும் பழைய புக்கு அதான் ஓல்டு எடிஷன் புக். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம், கொஞ்ச நாள்லேயே படிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம படிக்க வேண்டியது தான் அவுட் சோர்ஸ். ஸோ அப்போ இதையும் இதையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம அவுட் சோர்ஸ் போயிடணும். ஸோ ஓரளவுக்கு ஸ்கூல் புக் ஓரளவுக்கு நான் இந்த ஏரியா முடிச்சிட்டேன். 6th to 10th நியூ புக்கு, 6th to 10th ஓல்டு, +1 +2 நியூ, அதுக்கப்புறம் +1 +2 சிறப்பு தமிழ், +1 +2 ஓல்டு புக்கு இதெல்லாம் முடிச்சிட்டா கூட நான் மெட்டீரியலும் அதே டயத்தில் ஓரளவுக்கு மெட்டீரியலும் ஒரு 70-80% மேலே முடிச்சிட்டேன். அப்படிங்கிறவங்க அவுட் சோர்ஸ் தாராளமாக டச் பண்ணலாம். பட் இதுக்கு முன்னாடியே அவுட் சோர்ஸ் டச் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து வேணாம் அப்படிங்கிறத என்னுடைய இது. ஏன்னா ஒரு 65 கொஷின்ஸ் கிட்ட டேரெக்டாவோ இன்டேரக்டாவோ நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறப்பயே ஓரளவுக்கு கவர் ஆயிரும். அது விட்டது இங்கே மெட்டீரியலில் நம்ம பிடிச்சிடலாம். ஸோ அப்போ ஒரு 65 கொஷின் நான் ஃபஸ்ட்டு தரவு பண்ணிட்டேன் அப்படின்னா 100 கொஷினுக்கு 65 கொஷின் என்னால் கண்டிப்பாக தரவு பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஸ்கூல் புக்கே படிக்காமல் இல்லை ஏதோ ஒரு மெட்டீரியலில் டாபிக் வைஸே படிக்காமல் டேரெக்டாக அவுட் சோர்ஸ் போவேணாம். ஏன்னா இப்போ நம்ம மெட்டீரியல்னு சொல்கிறப்பே அதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்கிறப்ப இந்த அவுட் சோர்ஸையும் ஓரளவுக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் அடுத்து மெட்டீரியல் அதுக்கப்புறம் நம்ம அவுட் சோர்ஸ் போய்க்கலாம். ஓரளவுக்கு ஒரு 60-70%
பர்சன்டேஜ் ரெண்டுலேயும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டா அவுட் சோர்ஸையும் சேர்ந்து ஆட் பண்ணி 3யுமே சைமல்டேனியஸாக படிச்சிடலாம். ஒரே நாளில் 3க்குமே ஒரு மணி நேரம் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து இதுக்காக தான் சொல்ல வந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.